ஸோ ஹாய் கேஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் மிஸ்டர் மிதுன் 444. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பை டிரைவில் நியூ அப்டேட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுலாம் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து செகண்ட் சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறோம். நாளைக்கு இல்லைனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். மிஸ்டர் மிதுன் 2.1. ஓகே, சரி நம்ம இதுக்குள்ளே போயாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சாட் கோடு வந்து இது யாருக்குமே தெரியாது, இந்த காரோட சாட் கோடு. அதோட சாட் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0000 அப்புறம் ஒரு 2 போட்டிங்கன்னா இந்த காரு. அப்புறம் என்னடா ஃபோன் காலில் ஒரு மாதிரி வீல் மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காருக்கு பக்கத்தில் போயிடுங்க. காருக்கு பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி தொட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வீல் வந்து மாறும். உங்களுக்கு தெரியும், அப்படியே இது மாறுதா, நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். இது மாதிரி மாற்றி மாற்றி பெரிய செட் போட்டிங்கன்னா நம்ம பழைய இது தான். இப்போ அப்படியே இது கலர்லாம் மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இதுவே மாற்றிக்கலாம். வேறு எனக்கு ஒரு இது பண்ண ஃபுல்லாகவே மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இஷ்டம். இப்போ வந்து ஹிட் வீல்ஸுன்னு போட்டிங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. பார்த்திங்கன்னா தெரியும். ஏறிட்டேன், பின்னாடி இருக்கிற இதுவும் காணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். எதுவுமே தெரியாமல் தான் இருக்கும். அது பாருங்கள், நெக்ஸ்ட்டு சாட் கோடு வந்து 2189. அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார் கிடைக்கும். ஐயோ, இதை கட்டு விடுறேன். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார் வரும். இதில் வந்து டயர்லாம் மாற்ற முடியாது. இது வந்து பழைய இதுவும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும். இது கார்லாம் மொதல் வருதா, பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய கார் இந்த மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய சாக்லேட்ஸ். பாருங்க, பஸ்ஸு கூட சொல்கிறேன். பஸ்ஸு 1-2 பேர் தெரிஞ்சிருக்கும், 1-2 பேர் தெரிஞ்சிருக்காது. இன்னொன்று வந்து ஆட்டோ வந்து 8370 இப்படி போட்டிங்கன்னா ஆட்டோ வரும். அப்புறம் இன்னும் ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன். கேடிஎம் பைக் வருதா. இப்போ நம்ம அப்படியே போட்டோன்னே வந்தீங்கன்னா அப்படியே போங்க, ரோடு வழியாகவே இந்த ஓரமாகவே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வருவானுங்க. கிட்ட இப்படி தொட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஃபோன் கால் தொடுங்க. இப்போ பாருங்கள், நான் இறங்கிக்கிறேன். இன்னும் இறங்கினா நான் வந்து ஃபோன் கால் தொட்டேன். முன்னாடி போய்ட்டு அவள் தான் அப்படி தொட்டனே போதும். அப்புறம் இது வந்து ஜெயிலர் காரு. இது வந்து நான் சாட் கோடு உங்களுக்கு சொல்லிருப்பேன்னு தெரியல. இதுக்கு வந்து சாட் கோடு வந்து 5309 போட்டிங்கன்னா இந்த கார் வரும். அவ்வளோதான். அப்புறம் நம்மளுக்கு வந்து கன்னில் வந்து கைரியன் மாதிரிலாம் வரும். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், கைரியன் மாதிரிலாம் இப்போ தான் அந்த மாதிரி விட்ருக்காங்க. இன்னும் ஒன்று சொல்ல மாட்டேன்ட்டேன். என்னதுன்னா, எல்லா வண்டிலையும் பஸ்ஸும் சரி, ஃபயர் இன்ஜினும் சரி, ஆம்புலன்ஸும் சரி, டிக்கெட்ஸு இருக்க அந்த பைக்லேயே நம்ம ஏஞ்சிப்போம். என்னடா இது, சரி விடுங்க. நம்ம அப்படியே இப்படி போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போயிட்டுருக்கேன். இப்படி போக சொல்ல இப்போ நம்ம ஸ்பீடாக போகிறோன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பழைய கொஞ்சம் அப்டேட் தான். இப்போ வந்து இது யாருக்குமே தெரியாது, சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி தொட்டுட்டு இங்கே டைமிங் காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி வந்து ஜம்ப் ஆகும் அப்படியே வண்டி. இதுதான். இப்போ நம்ம வந்து கேரக்டர்ஸ்லாம் போயிடலாம். புதுசாக கேரக்டர்லாம் வருதுன்றாங்க. அதெல்லாம் உண்மை தான். நான் போடுறேன் PM 13 14 போட்டு 13 போட்டு பேக் வந்துட்டு எங்கடா வந்துருச்சா. இப்போ ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு கேரக்டர் வரும். இதே நாய் மாதிரி நம்ம பின்னாடி வரதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை நான் போட்டு காட்டுறேன். TON
டான் போட்டிங்கன்னா இந்த பொண்ணு மூஞ்சிலாம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இல்லை, மூக்கில் ஏதோ சளி இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு வந்து பாருங்களேன். சரி ரைட்டு விடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்பளை இது வைக்கலாம். PM14 போடுங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட்ஸில் ஸ்குட் கேம்லாம் வந்துடும். சரி பேக் வந்துட்டு ப்ளே கொடுத்தீங்க. அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்குட் கேமு அப்புறம் சூப்பர்மேனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கட்ட விருப்பாக இருப்பான். இப்போ அதே மாதிரி எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அப்படியே எதுவுமே இல்லை, இப்படி இதிலே போய்ட்டு BOYன்னு போட்டுருவேன். பாய் 2ன்னு போடுங்க. ஐயோ பாய் 2 கேர்ள் போடுங்க. GIRL அப்படியே போட்டு 2ன்னு போடுங்க. 2ன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நிற்பாங்க. இப்போ நீங்கள் பின்னாடியே ஓடினீங்கன்னா அவங்க பின்னாடியே தான் வருவாங்க. அது பாருங்க துரத்திக்கிட்டே வருதுங்க, என்னன்னே தெரில. இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணுறோன்னா அப்படியே அமுக்கிட்டு எல்லாம் சும்மாவே விட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு வந்து நியூ அப்டேட் வந்துருக்குது. அந்த நியூ அப்டேட்டில் வந்து ஏதோ ஹவுஸ் மாதிரி காட்டுறாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரில. ஹவுஸு நம்ம அதுக்கோசம் தான் இப்போ ஃபுல் வீடியோ மாதிரி காட்டுறோம். நம்ம வந்து இப்படி வந்து உட்காந்துருக்கோம். வந்து யாராவது கூப்பிட்டுருக்கோம், அவன் வந்துட்டான் ஃப்ரெண்டு மாதிரி. இப்போ அந்த பின்னாடி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி விடுவோம், ஐயோடே விட்டு போவாதரா அப்படின்ட்டு. அது மாதிரி தான். சரி அப்படியே நம்ம இந்த சைடு வலிச்சு அப்படியே போனோம்னா அப்படியே தெரியும். நான் அப்போது அந்த ஜம்ப் பண்ணுற ஒன்றே காட்டல, இப்போ காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆகுதா, கார்லாம் பயமாக ஜம்ப் ஆகும். இது பாருங்கள், பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன தெரியும், அப்படியே இந்த வழியெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு வீடு வந்துடும். இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். என்னடா அது நம்ம தான் கையில் ஏங்க ஆட்டோமேட்டிக் டோரு, ஆட்டோமேட்டிக்ங்க. திரும்ப அப்படியே ரிவேர்ஸ் வந்துடும். கதவு முடியாமல் போல. ஆமாங்க, இங்கே மட்டும் நின்னா போதும், அதே டோர் ஓப்பன் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக் டோரு. சரி நம்ம போய் வீடை போய் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், ரிசர்ச் பண்ணுவோம். எப்படிலாம் கட்டிருக்கானுங்களா, நல்லா இருக்குதான்ட்டு. பக்கம் போல் இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாலாம் இங்கெல்லாம் ஜன்னல், சிங்கம் ஃபோட்டோ, அப்புறம் இது எல்லாம் இருக்குது. அந்த லைட்டு லேம்ப் மாதிரி படிக்கிறது தாங்க சிரிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் யார் சொல்ல தெரியாமல் தடி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வேலையை காட்டுருவான். அப்படியே தடின்னு வந்து தான் நம்ம முதல்ல இந்த ரூமுக்குள்ளே போவோம். அது ஒன்றும் இல்லை இந்த சைடு எதாவது இருக்கா, இந்த சைடும் எதுவும் இல்லை. இப்போ நம்மளுக்கு தேவையானது நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் நம்மளே F1ன்னு போட்டிங்கன்னா வரும். இது பார்த்தீங்களா, இந்த காலத்தில் நம்மளுக்கு என்னடா சொல்கிறதுக்குள்ள மேலே வேண்டாம், இந்த காலத்துலலாம் நம்மளாம் முடியல. அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, இதை வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். போயிட்டு அங்கே போய் குதிப்போம். பாடி லைஃப் செம்மையாக குறைஞ்சிருக்கு. நம்மளுக்கு லைஃப் குறையாத மாதிரி சாக்கோடு போட்டோன்னா எதுவும் ஆகாது. என்னடா சூப்பர் ஜம்ப்பு போட்டோன்னா லைஃப் குறையிறதுக்கு போடாமல் எதுக்கு கட்டிவிட்டேன். எழுத்து வந்துச்சு பாருங்க. டே ஏன்டா குரங்கு வித்தெல்லாம் காட்டுற, நானும் கீழே போகணுன்னு இருக்கேன். சரி நம்ம மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னடா அது ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் குதிக்கிறான். அவன் அந்த பையன் என்னன்னா அங்கேயே விற்கிறான், அவன் வீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டான். சரி விடுங்க. இப்போ ஏசிலாம் 18 வச்சு தூங்கினுக்குறான் போல். என்னென்னா ஒரு பிசி, ஒரு கம்ப்யூட்டரு மஜாவாக தான் இருக்குது. ஒரு கட்டில், ஒரு ஃபேனு, ஒரு டிவி, ஒரு மஜா தாங்க, மஜா தான், நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு இது தான் இது. பார்க்குறதுக்கு ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்குது. சரி வெளியே வந்து பார்ப்போம். வெளியே ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் தட்டி விட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். செகண்ட் சேனல் வர ஓப்பன் பண்ணுறோம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகேவா? பாய்.